ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சுவையான டேஸ்டியான கார்லிக் பிரெட் இதில் வித் சீஸ் அண்ட் வித்தவுட் சீஸ் வச்சு எப்படி செய்யறது பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கார்லிக் பிரெட் செய்கிறதுக்கு ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அதை உரிச்சிட்டு ஒரு கிரேட்டர் வச்சு கிரேட் பண்ணிக்கோங்க. கிரேட் பண்ணதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்குவோம். பவுல் எடுத்துக்கிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கட்டும். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம க்ரஷ் பண்ண இந்த பூண்டை போட்டுக்குவோம். துருவின பூண்டை போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பூண்டும் பட்டரும் மிக்ஸ் ஆகட்டும். பூண்டும் பட்டரும் மிக்ஸ் ஆனோன்னா 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் ஆரிகானோ இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டினா விட்டுருங்க. அப்புறம் கொஞ்சோண்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி தழை போட்டுக்குவோம். இதில் ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாம். நீங்கள் அன்சால்டட் பட்டர்னா சால்ட் போட்டுக்கோங்க, சால்டட் பட்டர்னா போடாதீங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா இந்த கொத்தமல்லி சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். அதில் இந்த பிரெட்டில் நம்ம இந்த கலந்து வச்ச பட்டரை அப்ளை பண்ணிக்குவோம். நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4 ஸ்லைஸ்லையும் ஒரு பக்கம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்குவோம். 4 ஸ்லைஸ்லையும் அப்ளை பண்ணியாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். இதுக்குள்ள நம்ம ஸ்டவ்வில் ஒரு தவா வச்சு சூடாக்கிக்குவோம். இப்போ ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சு அது சூடாயிடுச்சு. இப்போ அதில் நம்ம தடவி வச்ச பிரெட்டை போட்டுக்கலாம். பட்டர் தடவின பக்கத்தை திருப்பி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இன்னொரு பக்கத்தில் நம்ம பட்டரை அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆனதும் திருப்பி போட்டுட்டு இன்னொரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ இன்னொரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துருவோம். இதை எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்குவோம். அதே மாதிரி இந்த பிரெட் ஸ்லைஸையும் போட்டுக்குவோம். இப்போ நம்ம இதில் சீஸ் வச்சுக்குவோம். நான் இதில் ஒரு சீஸ் ஸ்லைஸை வச்சுக்கிறேன். இது மேலே இந்த வெள்ளை பக்கத்தை பிரெட்டில் பட்டர் தடவாத பக்கத்தை மேலே வச்சு முடிக்குவோம். இதுக்கு மேலே பட்டர் தடவிக்குவோம். அதே மாதிரி ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்குவோம். திருப்பி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் சீஸ் ஸ்லைஸ் வச்சுருக்கேன். நீங்கள் சீஸை கிரேட் கூட பண்ணி போட்டுக்கலாம். 2 பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து பிளேட்டில் வச்சுக்குவோம். சீஸ் கார்லிக் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைஸையும் ரெடி பண்ணிடுச்சு. ஒன்று சீஸ் வச்சுருக்கோம், இன்னும் 2 இது எம்டி நார்மல் பிரெட் ஸ்லைஸ். சீஸ் இருக்கிறத கட் பண்ணிக்குவோம். நல்ல அருமையான சீஸ் கார்லிக் பிரெட் ரெடியாக இருக்குது.
இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சுக்குவோம். இப்போ அருமையான கார்லிக் பிரெட்டு வித் சீஸ் அண்ட் வித்தவுட் சீஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அருமையான garlic bread with cheese and without cheese garlic bread ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.